திடுதிப்புன மோடி அவர்கள் கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு ஒரு போன் கால் வருதான். அந்த போன் காலை கேட்டுட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு விரைந்து போறார் அண்ணாமலை அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்துட்டும் இருக்கோம். இது உண்மைதானா அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயில்டா டெப்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு தூண்டுகோலா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, சரி, வீடியோக்குள்ள கொஞ்சம் டெப்தா பேசுறதுக்கு போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இந்தியாக்குள்ள நடக்குது, தமிழகத்தின்குள்ளேயும் நடக்குது, அரசியல் சார்ந்து பல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு பதவி என்ன அப்படிங்கிறது சின்ன ஒரு தொண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஈவன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் என்ன, அவர் ஒருத்தர் வந்து போட்டுட்டே இருப்பாரு, எனக்கு வந்து வயசு வந்து ஒரு 65 ஆகுது, எனக்கு எப்படி ஆச்சும் என்னுடைய கடைசி மூச்சுக்கு முன்னாடி நான் அண்ணாமலை அவர்கள் பதவியில இருக்கிறத நான் பார்த்துடணும், அவருக்குன்னு ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு சிஎம் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிச்சு அவருக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெப்புடேஷனான ஒரு பவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பேருடைய ஆசை அவருக்கு ஒரு நல்ல பதவி இருக்கணும் அப்படிங்கிறதுன்றது தெளிவா தெரியுது. சரி, ஓகே தீபிகா, இப்ப போன் கால்னு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவசரமா ஏதோ ஒரு போன் கால் உண்மையாவே வந்திருக்கு, அவர் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இதற்கான ஒரு பின் புலனாய்வு அப்படின்றதுக்கான ஒரு முடிவு என்னன்னா, ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, ஒரு டேகை யூஸ் பண்ணாரு. அந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போறாரு, ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு இடங்கள்ல பேசுறது, காலேஜஸ்ல பேசுறது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல பேசுறது அப்படின்னு அவருடைய பேச்சு இன்றைய வரைக்கும் குறையல. நல்லா எல்லாத்தையுமே சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு, பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. பிரஸ் மீட் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ரெகுலரா, ரொம்ப கிடையாது பட் ஓரளவுக்கு ரெகுலரா ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவருக்கான ஒரு பதவி இருந்துச்சு அப்படின்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து முன்னாடி நின்று ஒரு தயக்கம் இல்லாம பேசுவாரு. கரெக்டான பாயிண்டா? என்ன காரணம் அப்படின்னா, நயினார் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பக்கத்துல நிற்கும் போது நயினார் பேச வரும்போது இவர் வந்து ஸ்டாப், லைக் பேசும்போது அப்படி டப்புன்னு ஸ்டாப் பண்றதும், இவர் பேசுறதுக்கு வந்து பெர்மிஷன் அவர்கிட்ட கேட்கறதும், இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாள் மாநில தலைவர் அவரு பாருங்க, இந்த தலைவருக்காக எந்த அளவுக்கு சூப்பரா பொலைட்டா ஒர்க் பண்றாருன்னு அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனாலும் அவரால் வந்து பேச்சு சுதந்திரம் இல்லையே, எல்லாத்துலயுமே தயக்கம் காமிக்கிறாரே, அவருக்கு என்ன தோணுதோ அதை பேச முடியலையே அவரால் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு இல்லையா? சோ இதன் காரணமா அவர் சீக்கிரமா கூடிய விரைவில் பேசணும் அப்படின்னா அவருக்கான ஒரு பதவி வேணும். அந்த பதவி வேணும் அப்படின்னா டெல்லி தலைமை முடிவு பண்ணணும். சோ ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளவே வந்துட்டு தேசிய பொதுச் செயலாளர் யாரு, தேசிய தலைவர் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பட்டியலுமே சீக்கிரமா வெளியிட்டு பாஜகவினர் அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல பேசப்பட்டு இருந்துச்சு. சோ இதன் அடிப்படையில கூட பாஜக சைட்ல இருந்து மேபி அண்ணாமலையை கூப்பிட்டு இருந்திருக்கலாம், இதுக்காக கூட அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற கூடுதல் தவறுகளும் இருக்கு. அண்ட் இவரை வந்துட்டு எந்த இடத்துல எந்த தொகுதிகள்ல வேட்பாளரா அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்கப்பட்டுச்சு. அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து தமிழக அரசியல் அப்படிங்கிற இந்த ஒரு பங்கு எனக்கு வந்து ரொம்ப பெருசு, நான் கண்டிப்பா தமிழக அரசியல் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது டெல்லி தலைமை கிட்ட அவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரா. ஸோ தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி அவருக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்ஸை வந்து பாத்துக்கிற மாதிரி, இல்ல 3 ஸ்டேட்ஸை பாத்துக்கிற மாதிரி அவருக்கு வந்து தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வேற ஏதாச்சும் அப்படின்னா அவர் அங்கேயே இருக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. அண்ட் ஸ்டில் பாஜக அந்த ஒரு பிளேஸ்க்கு தள்ளிட்டு போக மாட்டாங்கன்னு நம்பலாம். என்னன்னா, இப்ப தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3% இருந்து 11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் த பில்லர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை ஒருத்தவர் தான் அப்படிங்கிறது பாஜகவினுடைய மேலிடம் எல்லாருக்குமே தெரியும். சோ தட் அண்ணாமலை அவர்களை டெல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தமிழகத்துல பாஜகவை மண்ணை குழிய நோண்டி அப்படியே வந்து மண்ணெல்லாம் போட்டு மூடின கதையா தான் ஆயிடும். சோ தட் இங்க தமிழகத்தை விட்டு அவரை எடுத்துட்டு வெளியில போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் நான் வந்து எந்த கான்ஸ்டியூஷனும் நான் நிக்க போறது கிடையாது, நான் வேட்பாளரே கிடையாது, நான் போட்டியிட போறது கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தகவல் வருதுல்ல, வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு தொகுதிகள்ல இருந்து அரசியல் பண்ணதான் போறாரு. தமிழகத்துல மக்களுக்கான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு சால்வ் பண்ணதான் போறாரு.
உள்ள போனோம், அவர் சட்டசபைக்குள்ள போனாரு அப்படின்னா அப்போ இருக்கு மாஸ் சம்பவம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்க செஞ்சுட்டு இருக்கு. ஸோ நிறைய பட்டியல் வந்துட்டு ஒரு ஒரு பிரைவேட் செக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனியார் நிறுவனம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. மொத்தம் 40 இடங்கள்ல வந்துட்டு போட்டியிடுறதுக்காக பாஜகவினர் வந்து நிபந்தனை வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில ஒரு 20 முக்கிய தொகுதிகள்ல இவங்கவங்க இந்தந்த வேட்பாளர்கள் நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் செக்டார் என்ன பண்றாங்க, ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அதுல ஒருத்தவங்க இந்தந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் எந்தெந்த ஊர்ல இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு கடைசியில அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் எங்க விரும்புறாரோ அங்க அவர் போட்டிட்டாருன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்கள் எந்த கான்ஸ்டியூஷன்ல நின்னா இன்னும் கூடுதலா வெற்றி பெறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எந்த தொகுதியில விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அவருக்கான தொகுதி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன சூஸ் பண்ணுவாருன்னு ஸ்டில் வெயிட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விமானம் நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ஸ்பெயினும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க. சோ இது கண்டிப்பா ட்ரம்ப் அவர்களுக்கு தேவைதான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டும்தான் பெரிய ஆளு, என்கிட்ட வந்து யாருமே வந்து வாய் கூட ஒசிச்சு பேசக்கூடாது, நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்ஸான ஒரு பவரோட நிக்கிறாருல்ல, நல்ல விஷயம் தான். பட் எல்லா இடத்துலயுமே அது செட் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறது தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப ஒர்க்குனா அவ்வளோ சின்சியரா இருப்பாருன்றது தெரியும். எல்லாமே கரெக்ட் தான். பட் இந்த பிளக்சுவேஷன் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோல்டு ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், அவருடைய ஒரு ஒரு அறிவிப்புனாலையும் ஏறுது இறங்குது எப்படி தரமா மாஸ் காமிச்சிட்டு இருக்கு. அவ்வளோ மோசமா இப்போ இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தலைவலியே கொடுத்துட்டு இருக்கு. ஈவன் கோல்ட் ரேட் ஏறுறதுக்கான முக்கிய காரணமும் இவர் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி நம்ம பண்றோம் இல்லையா, இந்தியால இருந்து அனுப்புறோம், அதை அங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி 25% டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இன்னொரு 25% ஏத்தி மொத்தம் 50% ஆஃப் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 100 ரூபாய் பொருள் அங்க வாங்குறாங்க அப்படின்னா இப்போ 150 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம 140 கோடி மக்கள், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் இப்போ மோடியினுடைய கவர்மெண்டால கஷ்டப்பட போறாங்க. நாங்க பெட்ரோல் இவ்வளவு வாங்குறோம், இன்னும் நாங்க இவ்வளவு ஊத்திக்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி டோட்டலா வந்து நடக்கிற விஷயங்களே மாற்றி பேசக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க. பட் புரிஞ்சுக்கணும் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன, அங்க ஸ்டேட் ஆஃப் கன்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறது. இங்க நம்மளுக்கு பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா அவங்க படுற அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். அண்ட் அகெயின் கமிங் டு த பாயிண்ட், F-35 விமானத்தை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல வந்துட்டு சீனா ஒரு மாநாடு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சீனாவும் இந்தியாவும் எப்பவுமே ஒரு மாதிரி கிளாஸ்ல தான் இருப்போம். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இவர் இன்வைட் பண்ண காரணத்தினால நம்மளுடைய இந்திய பிரதமரான மோடி அவர்கள் கிளம்புறாரு. ஸோ இவர் ஜப்பான் போறாரு, ஜப்பான் போயிட்டு சீனா போறாரு. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒத்து வராத நாடு தான். பட் இருந்தாலும் அங்க போறாரு. இங்க போகும்போது ட்ரம்ப்புக்கு இருக்கு பாருங்க கோவம், செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு தலைவர். ஏன்னா அவருக்கும் ஜப்பானுக்கும் சுத்தமாகாது, அவருக்கும் சீனாக்கும் சுத்தமாகாது. ஆனா நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இணக்கமாவே இருந்தாங்க மோடி அவர்களும் அவரும். பட் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஷ் வர ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன இப்படி பண்ணுவியா, நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு எகேன்ஸ்டா அவர் பண்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையாகவும் இருக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இவர் இப்ப காமிக்கிற ஒரு கெத்தும் அவருக்கு சரியான ஒரு வைத்தறிச்சலா தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ இந்தியா வேற மாதிரியான மாஸ் சம்பவங்கள் பல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதன் மூலமா இன்னும் கொஞ்சம் கடுப்பாக போறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ஃபைனலி இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சது, கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்ணாடம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஏரியால கடலூர் மாவட்டத்துல நெல் கொள்முதல் நிலையம் வந்து சரியில்லை, ஒழுங்கா வந்து கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட மழையில 10,000 நெல் மூட்டைகள், நான் லாஸ்ட் வீடியோஸும் சொல்லியிருந்தேன், நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும், கவர்மெண்ட் வந்து நல்ல ஆக்ஷன் எடுக்கணும். 10,000 நெல் மூட்டைகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து இப்போ கரண்ட் லைஃப்ல ஒரு மூட்டை அரிசி வாங்கணும் அப்படின்னா ஒரு 1,500 ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி தான் நம்ம வாங்குறோம். கரெக்டா? இதை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா அதை விவசாயம் பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கறதுக்குள்ள அவங்களுடைய பாடுகள் சின்ன பாடுகள் கிடையாது, பயங்கரமான திண்டாட்டம் தான். அந்த ஒரு ஸ்டேட்ல அவங்க அந்த
நெல்லை அறுத்து கொண்டு வந்து நம்ம காசா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வர இந்த ஒரு சூழல்ல மூட்டைகள் கிட்டத்தட்ட 10,000 மூட்டை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 10,000 மூட்டையும் கரெக்டான ஒரு குடவுன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மழையில மொத்தமும் நனைஞ்சு என்னத்துக்கு கெதினே தெரியாம மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எவ்வளவு அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து அவங்களுடைய லைஃபையே வந்து ரொம்ப புரட்டி போட்டு கேள்விக்குறி ஆக்குற மாதிரியான சம்பவங்கள். கவர்மெண்ட் அதற்கு இழப்பீடு கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது பல கட்சியின் கோரிக்கையாவும் இருக்கு, பல மக்களின் கோரிக்கையாவும் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நான் இன்னைக்கு வந்து ஓவரால் வந்து முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி இந்த வீடியோ நான் பேசியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பேசணும், ஏதாவது சொல்லணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, சொல்லுங்க. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.